டிசம்பர் 16ஆம் தேதி மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. மார்கழி மாசம் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டு வாசல்ல 2 விளக்கு ஏத்தி வைங்க. மார்கழி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான மாசம். மார்க சிரீஷம்னு சொல்லுவாங்க. மார்கன்னா வழி, சிரீஷம் அப்படின்னா மேலானன்னு அர்த்தமாம். அப்ப மேலான வழியை நமக்கு எது காட்டும் அப்படின்னா இறை சிந்தனை. அப்ப அந்த இறை சிந்தனை இந்த மாதம் முழுக்க இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த மாதத்துல நம்ம எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம நம்மளுடைய இறை வழிபாடை செய்யறதுக்காக இந்த மார்கழி மாசத்துல வேற எந்த நல்ல காரியங்களும் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்களே ஒழிய, இந்த மார்கழி மாதம் சரியான மாதம் அல்ல அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மார்கழி மாதத்துக்குரிய சிறப்பை பகவத்கீதையில கண்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. மாதங்களில் நான் மார்கழியா இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்து பாவை நோன்பு இருந்தாள் ஆண்டாள். அப்படி நோன்பு இருந்து கண்ணனோட ஐக்கியமானான். அப்படி நாம் விரும்புவதை வேண்டுவதை எல்லாம் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி. காரணம் இது தேவர்களினுடைய அதிகாலை பொழுதாம். வேலை கிடைக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, குழந்தை வரம் வேண்டி நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா அப்படி எதுவாக இருந்தாலும் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாத இறை வழிபாடு. அதனால தவற விட்டுறாதீங்க. இந்த மார்கழி மாதம் 30 நாட்கள் அப்படிங்கிறது உங்க கனவை நனவாக்கக்கூடிய, உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு மாதம். மறக்காம அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல உங்க பூஜை அறையிலையும் நீங்க விளக்கேத்துங்க, உங்க வீட்டு வாசல்லையும் விளக்கேற்றி வைங்க.